வெள்ளை ஆடையை திட்டினார்கள். பொருள் தெரியாமல். முன்னோர்கள் திருக்குறளின்படி வாழ்ந்ததால் நிறத்தினால் மனம் எப்படி மாறுபடுகிறது என்று தெரிந்து கொண்டார்கள். யார் யாருக்கு எந்த ஆடை அணிய வேண்டும், எது பாதுகாப்பானது என்று உணர்ந்து செய்தார்கள். கடவுளை வணங்குகிறார்கள். எதற்காக கருப்பு ஆடை அணியக்கூடாது என்று பொருள் தெரியவில்லை. இருந்தாலும் அணியக்கூடாது என்று வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கே பொருள் தெரியவில்லை என்றால் கடவுளை வாய்க்கு வந்தபடி திட்டுகின்றான். அவனுக்கு எப்படி தெரியும் நல்லது என்பதே தெரியவில்லை. பிறகு இந்த நுணுக்கமான ஆடையின் குணம் மாறுதல் எப்படி தெரிந்து கொள்வான்? அந்த அளவுக்குத்தான் அவனுடைய அறிவு திறமை உள்ளது. அது கூட தெரியாமல் அவன் பின்னாடி சென்றீர்கள் என்றால் நீங்கள் எப்படி நன்றாக வாழ்வீர்கள்? பாவத்தை சுமந்து அனுபவிக்க வேண்டியதுதான். கருங்கல்லை வணங்குகிறார்கள். அதற்கு நிறைய செலவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் உழைத்தால் பணம் வருமே, அந்த பணத்தை மற்றவர்கள் கொடுத்தால் வாழ்வார்களே என்றெல்லாம் கடவுளை திட்டுபவன் மக்களுக்கு சொல்கின்றான். சொல்பவன் அதன்படி நடக்க வேண்டுமல்லவா? கடவுளை வணங்குபவனோ ஓரிடத்தில் கட்டில் அதில் சென்று வணங்குகின்றான். கடவுளை திட்டுபவன் பெரியார், அம்பேத்கர் வீதியிலே எங்கு பார்த்தார் வைத்துள்ளான். அதற்கு செலவு செய்கின்றான். அந்த பணத்தை நீ ஏழைகளுக்கு தரலாமே, ஏன் தரவில்லை? அவனுக்கென்று ஒரு விழா, அதற்கு திருவிழாவுக்கு மேல் செலவு செய்கின்றான். அந்த நேரத்தில் உழைத்தால் பணம் வருமே, அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் வாழ்வார்களே. நீயே சொல்லிவிட்டு ஏன் நீயே வீண் செலவு செய்கிறாய்? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! கடவுளை வணங்குபவன் எவனுக்கும் கெடுதல் செய்தது இல்லை. அவன் கெட்டாலும் பரவாயில்லை என்று அடுத்தவனை திட்டமாட்டான். நல்ல குணம்தான் அவனுக்கு இருக்கும். திட்டுபவனுக்கு எந்த நல்ல குணமே இல்லை. இதில் யார் சிறந்தவன் என்று அவன் பின்னாடி செல்பவர்கள்தான் சிந்திக்க வேண்டும். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள். தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.